இப்போ 9 மணி ஆனா அந்த பொண்ணு வர மாட்டேன். யாரு கேட்டா பாலியல் கிடைக்கலாம், போலீஸ் கிடைக்கலாம், அதிகாரி கிடைக்கலாம், எல்லாமே கிடைக்கிறாங்க. அன்னைக்கு கண்டிப்பாக மீட்டிங் பேசுறா, கண்மணி தான் பேசுறா, கூலி படைங்கிறா, நம்மள கூலி படம் கேட்கிறா. அதுக்கு சீமா கேட்கிறா, ஒப்பம் கூலிப்படை, உன் குடும்பம் கூலிப்படை, டாட்டா கூலிப்படை கேட்கிறோம். ஏன் எதுக்கு நாங்க கூலிப்படையா? நாங்க எல்லாத்துக்கும் வந்துட்டா எல்லாம் திருட்டு போச்சு, கல்ல போச்சு, அம்மாவை சேர்த்து சாதிச்சுங்க. அதனால வந்து வாங்கிங்க. அம்மாவை சேர்த்துக்கிட்டோம், அம்மாவை சேர்த்துக்கிட்டோம். அம்மா 2 நாள் செய்யறாங்க. எல்லாமே எப்படி செய்யறாங்க? அம்மாவை வந்தா அம்மா எல்லாம் சொல்லிட்டாங்க, நமக்கு எதுவும் கிடைக்காது. அதை நான் சொன்னேன். எனக்கு நான் கட்டி பேசுவேன். எல்லா மக்களும் பெண்கள் தான் செய்யற பேர் கட்டுவேன். எவ்வளவு சேனல்லாம் கட்டுவேன். எல்லாமே வந்தா நீங்க வாழப்பட்டு இந்த 5 வருஷமா பக்கத்துக்குள்ள போகணும். நீங்க படக்கூடாது. எந்த மக்களுடைய எந்த பாதுகாப்பு கேட்க வேணாம். எங்க அம்மா கிட்ட எங்க அம்மா எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. இன்னைக்கு அம்மா 1000 ரூபாய் பிள்ளைகளாம் சாப்பிடல. எங்க அம்மா கூட 1000 ரூபாய், எங்க அம்மா இந்த 1200 ரூபாய். அதுதான் என் வாழ்க்கையில யார் இங்க கொடுத்தா, யார் எந்த ஆட்சியில கொடுத்தாங்க? எங்க அம்மாவுக்கு 10 வருஷம் சாப்பிடுறாங்க. எங்க அம்மா தான் எல்லாத்தையும் நன்றி. அனைவருக்கும் பொருள் இருக்கு. கொஞ்சம் அமைதி காத்து நலத்திட்ட உதவிகளை வாங்கி செல்லுமாறு தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோம். மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் அன்னதானமும் வழங்கக்கூடிய நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கக்கூடிய பகுதி கழகத்துடைய பொருளாளர் அன்பு சச்சியானந்தம் அவர்களே, பகுதி கழகத்துடைய இணைச் செயலாளர் காஞ்சி சித்ரா அவர்களே, அங்கே தலைமை கழகம் போயிடுவோம். நாங்கள் வர்றதுக்கு 12 ஆகும். அதனால் இங்கே வந்தால் பேச முடியாது. வந்தோடனே கடை கொடுத்துட்டு போயிடுவோம். இதனால் ஒரு 5-10 நிமிஷம் இங்கே ஒரு சில செய்திகளை இன்றைக்கி இருக்கக்கூடிய மும்பை முதலமைச்சர் ஸ்டாலின் என்னமோ இந்த நாட்டில் பெரிய ஆட்சி நடத்துகிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அரசு ஊழியர்களுடைய தலைவர் மாயவன் என்பவர் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. என்ன பேட்டி கொடுத்துருக்காருன்னா, நாங்கள் எங்களுக்கு அவர் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றலை. அரசு ஊழியர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை, பழைய ஓய்வு திட்டத்தை நிறைவேற்றுவேன் என்று சொல்லி 4 ஆண்டு காலம் உருண்டோடிவிட்டன. ஆனால் இன்று வரை செய்யவில்லை. கேட்டால் அதுக்கு ஒரு 4 அமைச்சரை நியமிக்கிறாரு. ஏன்னா புதுசாக இப்போ தான் சொல்கிற மாதிரியா இவர் பண்ணுற மாதிரியா எல்லாரும் அப்படி உட்காருங்க. சேர் போட்டு முன்னாடி வருகிறார். நேற்று டிவியில் கெஜ்ரிவால், டெல்லியினுடைய முதலமைச்சர் கெஜ்ரிவால் வாக்குறுதி கொடுத்தார். பழைய ஓய்வு திட்டத்தை எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. அவரை இன்றைக்கு இந்த ஆட்சியில் அகற்றி இருக்கிறோம். 2 சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணலாமான்னு பார்க்குறாரு. அவர் சொல்லிட்டான், எங்களை பகுதிக்கிற நீ அடுத்து 2026இல் திமுக எதிர்கட்சிதானே தவிர ஆளுங்கட்சியாக வரவே முடியாது என்று நான் சொல்லவில்லை. அரசு ஊழியர்களை மாயவன் என்பவர் இன்றைக்கும் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு பத்திரிகை பாருங்க, எடுத்து தந்தி பத்திரிகையும் பாருங்க, தினமலரில் பாருங்க, எல்லா பத்திரிகையிலும். ஆக இந்த ஆட்சி வீட்டுக்கு போகக்கூடிய ஆட்சி. எனக்கு தெரிஞ்சு திமுக ஒரு முறை ஆட்சிக்கு வந்தால் மறுமுறை ஆட்சிக்கு வந்த வரலாறு கிடையாது. திமுகவுடைய வரலாறு 89 ஆட்சிக்கு வந்தார், 92 தோத்தார், 96 ஆட்சிக்கு வந்தார், 2001 தோத்தார், 2006 ஆட்சிக்கு வந்தாங்க, 2011 தோத்தாங்க, 2016 தோத்தாங்க. புரட்சி தலைவர் அம்மா மறைந்த காரணத்தினால் 2021 ஜெயிச்சிருக்க. 10 ஆண்டு காலம் ஆட்சி நடத்தின கட்சி அதிமுக. இன்னைக்கு 10 வருஷ காலம் ஆட்சியில் இருந்த கட்சி. நீ இப்போ வந்துருக்கிற 2021 ஆட்சிக்கு வந்துருக்க. ஏமா உட்காருமா, எல்லாம் நாரின் மீண்டும் தமிழகத்திலே அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே அனைத்து இந்திய அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தே தீரும். இது காலத்தின் கட்டாயம், இது காலத்தின் கட்டாயம். காரணம்,
திமுக ஆட்சிக்கு வந்து எல்லா விலைவாசி ஏற்றிட்டா. ஒரு வந்தவொன்னே ஐயோ அவர் எடப்பாடி ஆட்சி இருக்கும்போது வீட்டு வரி ஏற்றுனாங்க. ஐயோ இந்த நாடே கெட்டு போச்சு, ஐயோ மக்கள்லாம் செத்தே போயிட்டான், ஏற்றிட்டானா. இன்னும் வருஷம் 6% ஏற்றுறான். ஒரு வருஷத்துக்கு 6% வரியை வீட்டுக்கு சொத்து வரி ஏற்றுறான். இவன் சொத்து வரி ஏற்றுன உடனே குடிநீர் வரி ஏற்றுறான், ட்ரைனேஜ் வரி ஏற்றுறான், மின் கட்டணம் 6% ஏற்றுறான். இப்போ இது எல்லாத்தையும் பார்க்கும்போது மக்கள் எந்த வித அவதிப்பட்டாலும் பரவாயில்லை, எப்படி கஜானா நிறைய எல்லாத்தோட நீ கூட்டு பார்த்தீங்கன்னா நீ என்ன செஞ்சாலும் திமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு, அதுவும் கவுன்சிலருங்க, அமைச்சர் ஒரு பக்கம் இருக்கான், கவுன்சிலரை நீ லஞ்சம் கொடுக்காம வேலை செய்யுது. வீட்டுக்கு கனெக்ஷன் கொடுக்கணுமா, அவன் கவர்மெண்ட் கூட கட்டாத எனக்கு கட்டான்றான். எப்படி வீட்டுக்கு கனெக்ஷன் கொடுக்கணுமா, கவர்மெண்ட்டு கட்டாத வரிய எங்கிட்ட கொடுத்துரு, இல்லீகல் கனெக்ஷன் போட்டுக்க. நீ அடுத்த ஆட்சி வந்து அவன் மறுபடியும் பணம் கட்டணும். இதுதான் திமுக ஆட்சி. இன்னைக்கு சென்னை மாநகரத்தில் திமுகவே அதிகாரிகளை ஒரு கணக்கு எடுத்துருக்கான். 14 கவுன்சிலர்களை கணக்கு எடுத்திருக்கான். அதில் சென்னை, நம்முடைய சென்னை திருவொற்றூர் மண்டலத்தில் 1ஆம் வார்டு 3 கவுன்சிலர், 5ஆவது வார்டில் சொக்கலிங்கம், 11 சரண்யா கலைவாணன், 13 சுசீலா ராஜா. இந்த 3 பேர் 14 பேருக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சு விசாரணைக்கு போயிட்டு வந்துருக்காங்க. அவன் திமுக காரணம் நிறுத்தி வச்சுன்னு இருக்கான். அதிகாரிகள் சொல்கிறான், ஐயோ இது ஒன்று கரப்ஷன் தாங்க முடியலப்பா. என்னன்னா நீ வீட்டுக்கு இணைப்பு கொடுக்கணுமா, துட்டை எங்கிட்ட கொடுத்துரு, இணைப்பு நீ போட்டுக்கோ. எதுக்குடா இந்த ஆட்சி? இந்த ஆட்சி மக்களுக்கு உண்டான ஆட்சியா? ஒரு அதிகாரிகள் பணம் இல்லை என்னால் செய்ய முடியலன்னா அரசுக்கு வர வருமானத்தை கவுன்சிலரே எடுத்துக்க போய் நினைக்கிறேன்னா இப்படிப்பட்ட ஆட்சி நாட்டுக்கு தேவையா? நீ யோசிச்சு. நீ வீடு கட்டணுமா, அப்ரூவலா எங்கிட்ட துணி கொடுத்துட்டு உங்களுக்கு அப்ரூவல் நான் வாங்கிக்கிறேன். அதிகாரிகிட்ட கொடுக்குவானா, அரசுக்கு பணம் கட்ட வேணாம். இதுதான் இன்னைக்கு இந்த ஆட்சி. இந்த ஆட்சி விடியா திமுக ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி இல்லை. அப்படிதான் இருக்கும். ஏன்னா திராவிட மாடல் ஆட்சி, இந்த ஆட்சி இதுதான் பண்ணிட்டு இருக்கிறான். ஆட்சி அதிகாரத்தில் வந்துட்டு திமுக காரன் சம்பாதிக்கணுன்றதுதான். நான் கூட மேடையில் பேசினேன், இல்லைடா ஒயின் ஷாப்லாம் 12 மணியாக திறக்கணும், விடிகாலம் 5 மணிக்கே திறந்து வச்சுருக்கேன், 4 மணிக்கே திறந்து வச்சுருக்கேன். சொன்ன 2 நாள் மூடி, நான் 3ஆவது நாள் திறந்துதான். ஏன்னா திமுக ஆட்சி இல்லை, நடத்துறதுலாம் திமுக காரன் இல்லை. அது இல்லைன்னா அதுவும் கொள்ள அடிக்கிறான் பாருங்க. அதுவும் பாட்டிலுக்கு 50 ரூபா 100 ரூபா வச்சுக்கிறேன். நம்மளால் எது கொடுத்தாலும் சாப்பிட வேண்டிய வேறு வழி இல்லை. இப்போ கடன் வாங்கினு சாப்பிட்றது 100 ரூபா கூட வச்சு பாட்டிலுக்கு சாப்பிட்டு போகிறான். இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி இன்னைக்கு நடந்துட்டு திமுகவுடைய ஆட்சி. நான் கேட்குறேன், இந்த ஆட்சி வந்து 4 நாள் உருண்டோடி திமுக ஆட்சியில் திருவத்தூருக்கு நீ என்ன பண்ண? நீ மேடை போட்டு நாளைக்கு சொல்லு, நாளைக்கு வா மேடை போடு, வந்து சொல்லு இந்த ஆட்சியில் நான் என்ன பண்ணானு. நான் இப்போ என்ன பண்ணன்றதை நான் சொல்கிறதெல்லாம் குறிச்சிக்க திமுக இருந்தா இதெல்லாம் நடக்கலைன்றது நாளைக்கு மேடையில் சொல்லு. நாங்கள் நடந்ததுன்னு சொல்கிறோம். நான் 2011 16 வருடம் 5 ஆண்டு கால சட்டமன்ற உறுப்பினர். ஆனால் நாங்கள் செஞ்ச சாதனையில் 1% நீ எதாவது பண்ணியிருக்கேன்னா கேட்குறேன். ஒரே 1%. இந்த சாலை இங்கே நான் நிற்கிறேன், இந்த இடத்துல பெரிய மணிக்கூண்டு இருக்குது. மணிக்கூண்டு, இந்த மணிக்கூண்டை நான் நின்று இடிச்சுட்டாங்க. 2011 எம்எல்ஏ, 2012 ஜனவரி 20ஆம் தேதி இந்த மணிக்கூண்டை இடித்து 65 அடி சாலையை உருவாக்கி கொடுத்த ஆட்சி புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆட்சி தான். இன்னைக்கு மக்கள் போகிறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மெட்ரோ ட்ரெயின் வந்துருக்குன்னா அது யார் காரணம்? புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆட்சி. இன்னைக்கு ஏறி உட்காந்து 50 நிமிஷத்தில் ஏர்போர்ட். இங்கேருந்து போகிறவன் வந்து பைக்கை ஒன்றா விட்டு மனைவியிலேருந்து வரானா 5 நிமிஷத்தில் வர்றான். மனைவியிலேருந்து எடுத்தால் 5 நிமிடத்தில் இதை வந்து பைக்கில் விட்டுட்டு ஏறி 50 நிமிஷத்தில் ஏர்போர்ட் போக முடியும்னா அது புரட்சித் தலைவி அம்மா ஆட்சியுடைய சாதனை. நாட்டு வந்த மேம்பாலத்துக்கு 47 கோடி. அந்த மேம்பாலத்தை இருந்தால் அதுக்கப்புறம் அந்தாண்ட ஒரு கேட்டு இருந்துச்சு, திருப்பி செஞ்சுட்டு அதுக்கு 57 கோடி. ஆக ஒரு 100 கோடி செலவில் இன்னைக்கு திருவொற்றூருக்கு மணலி செல்லணும்னா 5 நிமிஷம், மணலிலேருந்து திருவொற்றூர் வந்து 5 நிமிஷம். இதை பண்ணி கொடுத்த ஆட்சி யாருது? அம்மாவுடைய ஆட்சி. இன்னைக்கு திருவொற்றூர் கல்லூரி, கலை கல்லூரியை நான் எம்எல்ஏ ஆனோட சட்டமன்றத்தில் பேசினேன்.
அம்மா வந்து ஒரு 10 பேருக்கு இதுல கல்லூரி ஒரு வருஷத்துக்கு 300 to 400 பேர் இந்த பள்ளியில் இந்த கல்லூரியில் படித்த மாணவிகள் பட்டதாரி ஆகிட்டாங்க. பட்டதாரினா எவ்வளோ செலவு தெரியுமா? 2500 ஃபீஸு. 2500 ஃபீஸு. அந்த 2500 ஸ்காலர்ஷிப்பில் திருப்பி வாங்கிக்கிறான். ஃப்ரீயாக படிக்கிறதுக்கு ஒரு கல்லூரியை 2012 புரட்சித் தலைவி அம்மா அவர்கள், நான் சட்டமன்றத்தில் பேசினப்போ 10 கல்லூரி கொடுத்தார்கள். திருவத்தூருக்கு ஒரு கல்லூரியை வழங்கி ஆட்சி புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆட்சி. சாதாரண குடும்பத்தில் பிறந்த பிள்ளைகள் ஒரு டிகிரி போடுது, பிஎஸ்சி, பிகாம், பிஏ போடுதுன்னா அது காரணம் அம்மாவுடைய ஆட்சியில் கொண்டு வந்த திட்டம். நாங்கள் அன்னைக்கு கட்ட முடியல, இடம் கிடைக்கல. இன்னைக்கு இந்த ஆட்சி வந்து இந்த பசங்க ஐயோ கல்லூரிக்கு பில்டிங் கூட கட்டி கொடுக்கல, நீ கட்டி கொடுக்க இடம் கொடுத்துருக்க, கட்டுறாங்க, சந்தோஷம். நான் உண்மையிலே பாராட்டுறேன். செய்தால் நாங்கள் பாராட்ட கடமைப்படுது. மக்களுக்கு உண்டான திட்டங்கள். அந்த டெண்டர் எடுத்திருக்கான் 19 கோடிக்கு. அவனை அடிச்சு கட்டிட்டு அவங்கள்ட்ட இருந்து வாங்கி முகுந்தன்றவங்கள்ட்ட கொடுத்து எம்எல்ஏ மண் எடுத்துக்கிறாங்க. எம்எல்ஏ மண்ணுன்னா எவ்வளோ மண்? ஒரு நாளைக்கு ஒரு லோடு 2.5 லட்சம் 3 லட்சம் 10 லோடு மண் அடிக்கிறான். அடிச்சு எடுத்து எல்லாம் பள்ளமாக்கிட்டான். இப்போ கழிவு கொண்டாந்து கொட்டுறான். கழிவு எடுத்து பார்த்தீங்களா, அந்த கேசிக்கு ஒட்டுறது பாருங்க, அந்த கழிவை கொண்டாந்து அதில் கொட்டி நிரப்புறான். மழை வந்தால் ஆட்டோமேட்டிக்காக பிள்ளைகள் போனால் கூட உள்ளே போயிடும். அது முடிவடைக்கிறதுன்னு 6 மாதம் ஆகலாம் நினைக்கிறேன். சந்தோஷமான விஷயம். கல்லூரிக்கு 4 அலுவலகம் கொண்டு வந்து கொடுத்தது அம்மாவுடைய ஆட்சி. நூலகம் கொண்டு வந்து கொடுத்தது அம்மாவுடைய ஆட்சி. திருவொற்றியூரில் தேர் இதில் வடிவுடைய மண் கோயில் தேர் இருக்குதே, நம்ம போக்குவரத்து வழி விடுங்க, போக்குவரத்து வழி விடுங்க. நம்மளால முன்னாடி அவ்வளோ போக்குவரத்து வேலை. அந்த தேர் இருக்க நான் பார்க்குறப்ப சின்ன குழந்தையா இருந்தது, இங்கே பார்க்குறப்ப இங்கே ஒரு தேர் உடஞ்சிருக்கு. அந்த தேர் தான் பார்த்துருக்கேன். நான் சட்டமன்ற உறுப்பினராக 2014 வந்த முன்னாடி கொஸ்டின் போட்டேன் சட்டமன்றத்தில். இந்த தேர் வந்து புதுசாக பண்ணி கொடுக்க முடியுமான்னு போட்டேன். அதுக்கு பதில் அமைச்சர் இருந்த அமைச்சர் பதில் சொன்னார். அம்மா சட்டமன்றத்தில் இருக்கிறாங்க. இந்த தேர் நிறுத்தி 1941 நிறுத்தப்பட்ட தேர் 2012-13 நான் போட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறார். 46 லட்சம் செலவில் இந்த தேரை புனரமைத்து புதுசாக பண்ணி கொடுத்து 2015 74 ஆண்டுகளுக்கு பிறகு தேரை கொண்டு வந்து கொடுத்த ஆட்சி புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள். இந்த வடிவடிவம்மன் தியாகராஜ சாமி கோயிலுக்கு கும்பாபிஷேகம், பட்டினத்தார் கோயில் பாழடைஞ்சு இருக்குது. அம்மாவே சொந்த பணத்தில் செலவு பண்ணாங்க. ஆட்சி நினைச்சு அம்மா பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணாங்க, புனரமைச்சு கொடுத்தாங்க. பண்ணி கொடுத்த ஆட்சி புரட்சி தெரிவி அம்மாவுடைய ஆட்சி. எதை பண்ண 7 நாளுக்கு ஒரு நாள் தண்ணி இருந்தது, அதை நாங்கள் 1 நாள் தண்ணி கொடுத்த ஆட்சி புரட்சி தெரிவி அம்மாவுடைய ஆட்சி. திருவத்தூர் குப்பத்தில் ஒரு துறைமுகம், 300 கோடியில் துறைமுகம். வரலாறுன்னா 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டரில் ஒரு துறைமுகம் இருக்கும்போது அது சென்ட்ரல் கவர்மெண்ட் துறைமுகம், ஸ்டேட்டுடைய துறைமுகம், தமிழ்நாடு அரசுடைய துறைமுகம் திருவத்தூர் குப்பத்தில் அமைகிறது என்று சொன்னால் அது புரட்சி தலைவி அம்மா. அந்த மக்களுக்கு கொடுத்த துறைமுகம் புரட்சி தலைவி அம்மா ஆட்சி கொடுத்தாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இதை சொல்லணுன்னா நீங்கள் படிக்கணும்னா இது அம்மா ஆட்சியில் செஞ்ச சாதனைக்கு நான் ஒரு 1/2 மணி நேரம் ஆகும் சொல்கிறதுக்கு. இதை சொல்கிறதுக்கு அந்த அளவுக்கு இன்னைக்கு பட்டாவுக்கு தாசில்தார் ஆஃபீஸ், நான் திருவத்தூருக்கு ஒரு தாலுக்கா அலுவலகம், இது பட்டாவுக்குன்னு நிலவரி பட்டா கொடுக்குறது. அந்த பட்டா தான் இங்கே வாங்கிட்டு எல்லாம் துணி கொடுத்து இவனே திமுககாரனே பட்டா போட்டுருக்கிறான். மொத்தமாக நான் இருக்கும்போது 20,000 பேருக்கு பட்டா கொடுத்தோம். 20,000 பேர் திருவத்தூர் மக்களுக்கு. 800 தனி தாலுக்கா அலுவலகம். இது ஒரு உதவித்தொகை கொடுத்தோம். அன்றைக்கெல்லாம் ஒரே நாளில் வீரராகவராக வந்தார். 4200 மனு வந்தது. 2500 பேருக்கு ஒரே நாளில் முதியோர் உதவித்தொகை கொடுத்த ஆட்சி புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி. பட்டாவுக்கா ரேட்டு
பட்டாவுக்கு ரேட்டு, ஓஏபிக்கா ரேட்டு, எல்லாத்துக்கும் ரேட்டு. திமுக ஆட்சியில் துட்டு இல்லாமல் ஒரு சின்ன பணிகள் கூட நடைபெறாத ஒரு ஆட்சி திமுக ஆட்சி. இந்த திமுக ஆட்சி இந்த மக்களுக்கு வேணுமா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்கணும். நீ விலைவாசி ஏற்றம் எல்லா நிலையிலையும் விலைவாசி ஏறினே இருக்கு. ஏழை மக்கள் சாதாரணமாக குடும்பம் நடத்த முடியல. இதில் பார்த்தீங்கன்னா இருக்கிற இந்தி பிரச்சனை இந்த 1965 இந்தி எதிர்ப்புன்றது வந்தது. அன்னைக்கு அண்ணா இருந்தார், மக்கள் போராடினா. இன்னைக்கு 60 ஆண்டு காலம் ஒருங்கோடிச்சு பிஜேபி எவனும் பேசிக்கினே வேலை செய்யறான். யாரு நான் கேட்குறேன், நீ கோபேக் மோடின்ற அவன் கெட் அவுட் ஸ்டாலின்றான். எனக்கு புரியல என்னடா. ரெண்டு பேருமே திமுகவும் பிஜேபியும் சேர்ந்து இதை ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதுதான் உண்மையான நிலைமை. அதான் உன் பையனை உன் துணை முதலமைச்சராகிறதுக்கு நீ போய் மோடி காலில் விழுந்து ஸ்டாலினை என் பையனை துணை முதலமைச்சராகிறேன் பார்த்துக்க அப்படின்னு சொல்லி ஒப்புதல் வாங்கிது. நீ வந்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் பையன் போய் மோடி காலில் விழுந்து ஆசி வாங்கிட்டு இருந்தா துணை முதலமைச்சராகிறேன். தேண்டா சண்டை உங்களுக்குள்ள சண்டை மாதிரி நடிக்கிறது என்ன அர்த்தம்? இல்லைன்னு சொல்ல முடியுமா நீ? இப்போ பிஜேபியோட உங்களுக்கு தொடர்பு இல்லையா? பிஜேபியோட தொடர்பு இல்லையா? ஒப்பனுடைய 100ஆண்டு விழாவுக்கு யாரை கூப்பிட்டு வந்த? ராஜ்நாத் சிங் கூப்பிட்டு வந்து அதே இடத்துல இதே அண்ணாமலை தான் உள்ளே போனார். இதே பிஜேபிக்காரனா உள்ளே போனேன். எல்லாரும் கலைஞர் சமாதி தொட்டு கூப்பிட்டீங்க. இன்னைக்கு என்னடா அவங்க சண்டை? அவங்களுடைய ஒரே நோக்கம் என்ன? பிஜேபி காட்டி திமுக ஆட்சிக்கு வந்துட முடியுமான்னு நினைக்கிறேன். ராஜா, நீ 10 குட்டி கருணாட்சியோட எத்தனை கூட்டணி வச்சாலும் திமுக தோற்பது உறுதி. அதிமுக ஆட்சிக்கு வருவதை எந்த பொம்மனாலும் இது ஒரு நாடகத்தை இவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார். என்ன இவங்களுடைய ஒப்பந்தம்? உனக்கு இப்போ என்ன பீகாரில் நிதிஷ்குமாரும் ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடும் கரண்டா நான் 22 MP வச்சிருக்கேன், 23 MP வச்சிருக்கேன், ஆதரவு தரேன். ராஜ்யசபா MP உட்பட 30 பேர் தான் நாங்கள் ஆதரவு தரோம், நீங்கள் என்ன ஆதரிங்க. அவன் மேலே போட்ட கேஸ் எல்லாம் நிறுத்திட்டான். இப்போ வெளியே இந்த நாடகத்தை நடத்திட்டுருக்கான். இன்னைக்கு எழுதிருக்கான். இன்னைக்கு தினமலரில் எழுதுங்க. இந்திய தேர்தல் ஆணையர் முன்னாள் கோபால்சாமி எழுதிருக்கான். இன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டம் 5ஆம் தேதி போட்டுருக்கிறேன். இங்கே உளவுத்துறையெல்லாம் எழுதியா. இன்னைக்கு தினமலர் வாங்கி பாரு. என்னடா நடக்குது நாட்டில்? ஒன்றுமே இல்லை. ஏன் அனைத்து கட்சி கூட்டம்? அந்த ப்ராசஸை இன்னும் வரலன்றான். பார்லிமெண்ட்டில் கூட்டம் போடல, பார்லிமெண்ட்டில் திட்டம் நிறைவேற்றலை, சட்டம் நிறைவேற்றலை. அதுக்கப்புறம் பல விஷயங்கள், பல ஆப்ரேஷன் நிறைய இருக்கு, இன்னுமே ஆரம்பிக்கலை. இதுக்கு அனைத்து கட்சி கூட்டம் ஐயோ MP குறையுதுன்ற எல்லாவற்றையும் மு.க. ஸ்டாலின் நினைக்கிறது என்ன? பிஜேபியை காட்டியே நம்ம எதிர்ப்படி 2021 ஆட்சிக்கு வந்தோமோ அந்த மாதிரி வந்துட முடியுமான்னு நினைக்கிறேன். நீ நடக்கவே நடக்காத ராஜா. எழுதி வச்சுக்க. திமுக வந்து அடுத்து கூட்டம் போடு. உன் ஆட்சி வந்து இந்த விலைவாசி குறைச்ச குடிக்க தண்ணி கொடுக்குறாங்க. குடிக்க தண்ணி கிடைக்குதா இந்த ஆட்சியில் இருக்குது? ட்ரைனேஜ் இணைப்பு துட்டு வாங்காமல் கொடுத்துருக்கியா? குடிக்க தண்ணி இணைப்பு இல்லாமல் காசு இல்லாமல் கொடுத்துருக்கியா? ஒரு வீடு கட்டுறவங்களுக்கு அப்ரூவலுக்கு முறையாக கொடுத்துருக்கியா? பணம் இல்லாமல் எது நடக்குது? இன்னைக்கு முதியோர் உதவித்தொகை அம்மா ஆட்சியில் கொடுத்தோம். நீ அம்மா ஆட்சியில் கொடுத்த திட்டத்தெல்லாம் நிறுத்திட்டீங்க. அம்மா ஆட்சியில் கொடுத்த திட்டத்தெல்லாம் நீங்கள் நிறுத்திட்டீங்க. அம்மா வந்து பண்ணும்போது என்ன திட்டம்? தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க. இருக்காதுப்பா. அம்மா ஆட்சியில் கொடுத்த தாலிக்கு தங்கம் நிறுத்திட்ட. திருமண உதவி திட்டத்தில் 50,000 25,000 தாலிக்கு தங்கம் கொடுக்கும்போது படித்த பிள்ளைன்னா 50,000, படிக்காத 8ஆம் வகுப்பு 25,000 நிறுத்திட்ட. மகளிருக்கு ஸ்கூட்டி கொடுத்தாங்க, நிறுத்திட்ட. அம்மா மருந்தகம் கொடுத்தாங்க, நிறுத்திட்ட. அம்மா குடிநீர் திட்டம் கொடுத்தாங்க, நிறுத்திட்ட. அம்மா மளிகை உள்ள காய்கறிகளை கொடுத்தாங்க, நிறுத்திட்ட. எடப்பாடி வந்தார், 2000 அம்மா மினி கிளினிக் தந்தார், நிறுத்திட்ட. நீ குழந்தைகளுக்கு பெற்றா, குழந்தை வந்து கவர்மெண்ட்டில் ஹாஸ்பிட்டலில் ஒரு தாய்மார் வந்து குழந்தை பெற்றா, அந்த குழந்தைக்கு ஒரு தாய் வீட்டு செய்கிற மாதிரி ஒரு 2000 பொருள் அம்மா பெற்றவங்க கொடுத்த ஆட்சி புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சியா? அதை கொடுக்குறீங்க நீங்கள்? இல்லை. முதியோர் அன்றைக்கி 1000 1500 தரேன்னு சொன்னாங்க. நீங்கள் 1000 ரூபாயே கொடுக்க முடியல, பாதி பேருக்கு இல்லைன்னு கட் பண்ணிட்டேன். அம்மா கொடுத்த ஆளுகள்லாம் கட் பண்ணிட்டேன். நீ அங்கே பார்த்தா கேஸ் சிலிண்டர் மானியம் கொடுக்குறேன்னு கொடுத்துருக்கியா? இல்லை, கொடுக்கல. பிள்ளை படிக்கிற பிள்ளைகளுக்கு அம்மா காலணிலேருந்து, செருப்புலேருந்து, ட்ரெஸ்ஸுலேருந்து, படிக்கிற புத்தகத்துலேருந்து, பையிலேருந்து, பேனா பென்சில்னு கொடுத்து லேப்டாப் கொடுத்த ஒரே ஆட்சி புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி.
நீ கொடுக்குறியா லேப்டாப்பு? சாதாரண குடும்பத்தில் பிறந்த பிள்ளைங்களுக்கு லேப்டாப் கொடுத்து அந்த பிள்ளையை மடிக்கணியில் படிக்க வச்சு அந்த பிள்ளையை பெரிய பட்டாதாரி ஆக்கின ஒரே தலைவி புரட்சி தலைவி அம்மா. நீ கொடுத்துருக்கியா? இன்னைக்கு அதை நிறுத்திருக்க. கேட்டேன் 1000 ரூபா கொடுக்குறேன். ஏண்டா எதுக்குடா 1000 ரூபா? அது இது எல்லாத்தையும் நிறுத்திட்டு என்னடா 1000 ரூபா கொடுக்குறேன்? காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களுக்கு அம்மா வந்து ஒரு குடும்பத்துக்கு கிராமத்தில் போனால் 4 ஆடு கொடுத்தாங்க. அந்த வயசான அம்மா 4 ஆடு 40 ஆடு ஆகிடுச்சு. அது ஒரு தொழிலாளர் ஆயிடுச்சு. கறவை மாடு கொடுத்தாங்க அம்மா ஆட்சியில், அதை கொடுத்தாங்க. வசமை வீடு 2,10,000 வீடு கட்டி கொடுத்தாங்க. நீ கொடுத்துருக்கியா? கொடுத்துருக்கியா? ஆட்சியில் எங்கே அந்த திட்டம்? மருத்துவ காய்ச்சல் கொடுத்தாங்க. நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் போனால் பாலூட்டும் தாய்மார்களுக்கு ஒரு தனி அறை கொடுத்தாங்க. ஒரு சின்ன குழந்தைங்க 3 மாதம் குழந்தையெல்லாம் தூக்கிட்டு போனால் குழந்தை அழுதுன்னா அந்த குழந்தைக்கு பல பேர் மத்தியில் கொடுக்க முடியாது பாலுன்னு பாலூட்டும் அறையை தனியாக கொடுத்த ஒரே தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள். இது இருக்கா? பாலூட்டும் தாய்மார்களுக்கு இருக்கா? இல்லை. இது பார்த்தீங்கன்னா அம்மா சிமெண்ட் கொடுத்தாங்க. மகளிர் சுய உதவி நடக்குதா இல்லையா? எங்கே கேட்டு பார்க்குறேன். அம்மா மகளிர் சுய உதவி நடக்குதானா? இல்லை இல்லை. அம்மா சிமெண்ட் கொடுத்தாங்க. அம்மா குடிநீர் கொடுத்தாங்க. ஆடு மாடு கோடி வளர்ப்பு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அம்மா இருக்கும்போது ஒரு பாதுகாப்பு திட்டம் கொடுத்தாங்க. அனைத்து மகளிர் காவல் நிலையத்தை உருவாக்கியவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். பெண் கமோட்டோ படையை உருவாக்கிய ஆட்சி. எல்லா திமுக ஆட்சி. அவன் ரோட்டில் போய் போடுறான், மேடை போடுறதுக்கு பர்மிஷன் வரான். திமுக ரோடை மறிச்சு போடுறாங்க. நேற்று இதே போஸ்ட் ஆஃபீஸ் முன்னாடி அதுக்கு பர்மிஷன் தர 50 போலீஸ் நிற்கிறான். இங்கே வந்து 500 பேர் லேடிஸ் நிற்கிது, தாய்மார்கள் நிற்கிறாங்க. ஒரு போலீஸ் இருக்கா பாருங்க. இதை ஒழுங்குபடுத்துறான சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கும்? பாலியல் பலாத்காரம் பண்ணுறான். யார் பண்ணுறான்னு தெரியல. ஒரு ஜேசி ஆஃபீஸ் முன்னாடி போய் அடிக்கிறான். ஜேசி ஆஃபீஸே அடிக்கிறான். எந்த அளவுக்கு லட்சணம் போலீஸ் இந்த திமுக வீட்டுக்கு அனுப்பக்கூடிய ஆட்சியை, இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணுமா இல்லையா? அனுப்பணும். ஒண்ணுமே பாருங்க. இவ்வளவு பொம்பளை திமுக ஆட்சியோட எடப்பாடியார் முதலமைச்சர் என்னடா ஆட்சி? எவ்வளவு 2 வேலை செய்யறாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு கொடு. ஏன்னா இந்த பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை உண்டா இல்லையா? அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி சொல்லுது, சாரை அட்மிட் பண்ணிக்கன்னு சொல்றான் அந்த ஞானசேகரன். அவருக்கு அவன் பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டு இன்னொரு சொல்றான். யாரும் அவர்கிட்ட சால்வ் பண்ணி வந்து ஒரு கமிட்டி போடுறாரு முதலமைச்சர். இப்படி முதலமைச்சர் பாரு நாட்டில் அது கண்டுபிடிக்க நாள் வேணுமா? சொன்னவன் ஞானசேகரன். புகார் கொடுத்தது அந்த பெண்ணு. இதுக்கு ஒரு கமிட்டி. இப்போ ஒரு கமிட்டி போட்டுருக்காரு அரசியல் ஊழியர்களுக்கு. நீ தான் சொன்ன பழைய ஓய்வு தரங்க. அதுக்கு ஒரு கமிட்டியா? அதுக்கு நான் அமைக்கிறேன். நீ ஏன் முதலமைச்சர்? யாரை ஏமாத்துற? மக்களெல்லாம் முட்டாளாக்கி இருக்கிற. மக்களை முட்டாளாக்கி இருக்கிற. இந்த மக்கள் முட்டாள்தனமா